10 நாட்கள்ல திருமணம் நடக்க இருக்கக்கூடிய மணப்பெண்ணுக்கு நடந்த சோகம் என்னன்றதை விவரிக்கிறது இந்த வீடியோ தொகுப்பு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிப்பேட்டை கிராமத்தை வசித்து வருபவர் காயத்ரி. இவருக்கு 21 வயதாகுதுங்க. இன்னும் 10 நாட்கள்ல காயத்ரிக்கு திருமணம் நடக்கவிருக்கு. இதனை அடுத்து தன்னுடைய வருங்கால கணவருடன் இருசக்கர வாகனத்துல பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க. வீடு திரும்பும் போது எதிரே வந்த டிராக்டர் எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் மீது நேருக்கு நேர் மோதிருக்கு. இந்த விபத்துல காயத்ரி டிராக்டர் சக்கரத்துல சிக்கி உடல் நசுங்கி ரத்த வெள்ளத்துல பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்திருக்காங்க. வருங்கால கணவர் கண்முன்னே இக்கோர சம்பவம் அரங்கேறியது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆங்காங்கே சிறிய காயங்களுடன் வருங்கால கணவர் தப்பித்து விட்டார். இச்சம்பவம் குறித்து தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் காயத்ரி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து டிராக்டர் ஓட்டுநரை கைது செய்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. 10 நாட்கள்ல திருமணம் நடைபெற இருந்த இந்த நிலையில மணப்பெண் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியினரிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. பல கனவுகளுடன் தன்னுடைய வருங்கால கணவருடன் சேர்ந்து பக்கத்து ஊருக்கு சென்ற பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு ரொம்பவே சோகத்தோடு அந்த பகுதி மக்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தனக்கு பிடித்த பெண்ணை கைப்பிடிக்கிறதுக்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்த அந்த பையனும் பக்கத்து ஊருக்கு தான் டிராவல்ல போயிருக்காங்க. ஆனா இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. வாழ்க்கையை ஆரம்பிக்கிற இந்த தருவாயில அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. இதற்கு காரணம் விதியா இல்லை சதியா அப்படின்ற குழப்பமும் ஏற்பட்டிருக்கு. ஆனால் எதிர்பாராத விதமாக தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. எத்தனையோ பேர் விபத்தில் சிறு சிறு காயங்களுடன் தப்பிச்சிருக்காங்க. அப்படி இந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கலாம். தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய தருவாயில் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியது அவங்க வீட்டார் மட்டும் இல்லைங்க, அக்கப்பக்கத்தினராலையும் தாங்கி கொள்ளவே முடியல. டிராக்டர் ஓட்டுநரை கைது செஞ்சிருக்காங்க. அவர் எந்த மாதிரி வண்டி ஓட்டினாரு, ஏன் இந்த விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் விசாரணைக்கு பின் தான் தெரிய வரும். 10 நாட்கள் தான் திருமணத்துக்கு இருக்கு. திருமண வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்துல தற்போது காயத்ரி அவர்களினுடைய உயிர் இறைவனடி சேர்ந்திருக்கு அப்படின்றத நினைச்சு கூட பார்க்க முடியல.